வணக்கம். விரிந்த பார்வையின் இன்றைய காலை நேர செய்திகள் வாசிப்பவர் சூர்யா தேவி. இந்தியாவின் 75வது குடியரசு தினத்தை முன்னிட்டு மூவர்ண இந்திய தேசிய கொடியை கம்பீரமாக பறக்கவிட புதிய தொழில்நுட்பம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. லோக்சபா தேர்தலுக்கான திமுக காங்கிரஸ் இடையேயான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை ஜனவரி 28 தொடங்க உள்ளது. இந்த பேச்சுவார்த்தையில் காங்கிரஸ் கட்சி தங்களுக்கு 15 முதல் 18 இடங்களை ஒதுக்க வேண்டும் என திமுக குழுவிடம் வலியுறுத்த திட்டமிட்டுள்ளதாக அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தனது தலையில் துப்பாக்கி குண்டு இருப்பது தெரியாமல் 4 நாட்களை கழித்த இளைஞர் ஒருவரின் தகவல் இணையதளத்தில் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டத்தில் காதல் திருமண விவகாரத்தில் பெண்ணின் குடும்பத்தினர் பையனின் தந்தையை நிர்வாணமாக தரையில் உட்கார வைத்துள்ள சம்பவம் அதிர்ச்சி. விருதுநகர் மாவட்டத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்ற முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு அவர்கள் மதுரை விமான நிலையத்திற்கு வந்தார். அவர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த போது, ராமர் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் சொந்தமானவர் இல்லை என தெரிவித்துள்ளார். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அறங்காவலர் குழு தலைவராக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனின் தாயாரான ருக்மணி பழனிவேல்ராஜனை தேர்வு செய்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. முன்னாள் அமைச்சரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான RB உதயகுமார் ஏற்பாட்டில் திமுகவைச் சேர்ந்த மதுரை மாவட்ட உசிலம்பட்டி நகர்மன்ற தலைவர் சகுந்தலா தலைமையில் திமுக முன்னாள் தலைமைச் செயற்குழு உறுப்பினர் சோலை ரவி, மதுரை தெற்கு மாவட்ட இலக்கிய அணி அமைப்பாளர் விஜய் ஆகியோர் திமுகவில் இருந்து விலகி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்துள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன.